சாலைகளில் சென்டர் மீடியனில் கொடி கம்பங்கள் அமைக்கும் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கட்சிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடிக்கம்பங்களை 2025 ஏப்ரல் 28க்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2025 ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் மீது விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்காக தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சாலைகளின் சென்டர் மீடியனில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தும், சாலைகளின் நடுவில் சென்டர் மீடியன்களில் கட்சி பாரபட்சமின்றி அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களும் அமைக்கப்படுவதாகவும் அவற்றின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் சென்னை அண்ணா மேம்பாலத்தில் ஆளுங்கட்சி கொடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி அது குறித்த வீடியோ காட்சிகள் தன்னிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதே போல தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு அனுமதி அளித்த உத்தரவு ஏதேனும் இருந்தால் சமர்ப்பிக்க வேண்டும் என அரசு தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதி அளித்து எந்த உத்தரவும் இல்லை என்றும் அவை அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் அமைப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன், அனுமதியின்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் அறிக்கை கோரியுள்ளதாகவும் அதனை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.